ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. டெய்லியும் ஒரே மாதிரி குழம்பு வச்சு போர் அடிக்குதா, இப்படி ஒரு வெரைட்டி ரைஸ் செஞ்சு பாருங்கள். அதுக்கு மல்லி 2 ஸ்பூன், உளுத்தம்பயிறு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1/4 ஸ்பூன், மிளகு 1/4 ஸ்பூன், 4-5 வரமிளகா, வெந்தயம். இப்போவே தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன செய்ய போகிறோம். புளிக்குழம்பு மிக்ஸ் தான் செய்ய போகிறோம். இது எல்லாத்தையும் ஒரு ட்ரை ரோஸ்ட் பேனில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இது ஏர்டைட் பண்ணி வைக்க போகிறோன்றதால, ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோன்றதால நம்ம எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம், அவ்வளோதான். அடுத்தது புளி, ஒரு லெமன் சைஸ்க்கு புளி, அது சும்மா லைட்டாக கோம்பெல்லாம் எடுத்துகிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை போட்டு அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம், ஈரம் இல்லாமல். தண்ணியெல்லாம் போன பிறகு இது எல்லாத்தையும் எடுத்து நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்சர் ஜாரில் கொஞ்சம் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு அதே பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பயிறு, கடலைப்பருப்பு, ஒரு 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் நல்லா போட்டு தாளித்த பிறகு நம்ம இந்த பொடியை ஆட் பண்ணி, ஒரு 2 ஸ்பூன் பொடியை ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கு வேர்க்கடலை, எல்லா ரைஸ்க்குமே வேர்க்கடலை ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். முந்திரி பயிர் கூட ஆட் பண்ணலாம். மஞ்சள் தூள் போட்டு அந்த நம்ம அரைச்ச பொடியை போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு நம்ம வடித்து ஆற வச்சு வச்சுருக்க சாதத்தை இதில் ஆட் பண்ணி நம்ம அப்படியே புளி சாதம் ரெடி பண்ணிக்க வேண்டியதான். செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த கோவிலெல்லாம் கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வரும். நம்ம குழம்பு வச்சுக்கின்றதுக்கும் இந்த மாதிரி பொடி வச்சு செய்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் நல்லாவே இருக்கும். கிட்ஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடலாம். ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு டெய்லியும் ஒரே மாதிரி குழம்பு, சாம்பார், ரசம் வச்சு காரக்குழம்பு வச்சு சாப்பிட்றது பதிலாக இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அப்படியே ஒரு நம்ம ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா 1 மந்த் வரைக்கும் கெடாமல் இருக்கும். கைப்படாமல், ஈரம்படாமல் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான், அவ்வளோதான். அடுத்து அன்றைக்கி ஈவினிங் போல் நான் இந்த விநாயகர் ஒரு 1 மந்த் முன்னாடி நான் ஷார்ட்ஸில் கூட காமிச்சிருப்பேன். இந்த மாதிரி எங்கள் வீட்டு என்ட்ரன்ஸில் லெஃப்ட் சைடில் கொஞ்சம் எம்டியாக இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு இந்த இடத்துல வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. இந்த ஹூக் 2 தடவையாக போட்டு மழையால் ரிட்டன் ஆகிடுச்சு. இந்த டைம் தான் கிடச்சிது. அந்த ஹூக்கு நல்லா சென்டராக பார்த்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு விநாயகரை நம்ம தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு சூப்பராக வெல்கம் பண்ணியாச்சு. அன்றைக்கி ஈவினிங் போல் விளக்கேற்றிட்டு வத்தி ஏற்றி பூ வச்சு சாமி கும்பிட்டாச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. யாரெல்லாம் இந்த மாதிரி வீட்டில் விநாயகர் வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவீங்க? எனக்கு ஸ்பெஷலாக விநாயகர் ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் விநாயகர் பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப்